தம்ப்நெயில பார்த்துட்டு தான் உள்ளே வந்திருப்பீங்க. ஆமாங்க, சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் பிடிச்ச ஐஸ்கிரீம் தான். அதுவும் இந்த சம்மருக்கு எங்கே பார்த்தாலும் ஐஸ்கிரீம் வீடியோ தான், ஐஸ்கிரீம் தான். நம்ம வீட்டில் குழந்தைங்க கேட்குறதும் ஐஸ்கிரீம் தான். அதை நம்மளே எப்படி வீட்டில் ஹெல்த்தியாக செய்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீழே தெரிகிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் என்னோடய சேனலில் நான் போடுற வீடியோ எல்லாமே நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். ஆல்ரெடி என்னை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம 5 பாதாம் எடுத்துக்கலாம். இந்த பாதாமை நல்லா ஊற வச்சு எடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் அதே அளவுக்கு 5 பிஸ்தா எடுத்துக்கலாம். பிஸ்தா தோலெல்லாம் உடச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 2லேருந்து 3 பேரிச்சம்பழம் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 பேரிச்சம்பழம் எடுத்திருக்கேன். கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு பேரிச்சம்பழத்தை இதில் போட்டுக்கலாம். ஒரு 1/2 அன் ஹவர் ஊறினா போதும். அதனால் நான் சுடுதண்ணி ஊற்றி ஊற வைக்கிறேன். 1/2 அன் ஹவர் இதை ஊறட்டும். இதை நம்ம எந்த டிஸ்டர்பும் பண்ண வேணாம். இது ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி மூடி வச்சிடலாம். இந்த சம்மருக்கு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் நான் ஒரு ஐஸ்கிரீம் நம்மளே வீட்டில் செய்யலாம். எப்போ பார்த்தாலும் குழந்தைங்கள்லாம் ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்பாங்க. இந்த மாதிரி நம்ம வீட்லேயே நம்ம கையால் செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இந்த ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி என்ன பழம் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பப்பாளி பழம் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட என்ன பழம் இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த பப்பாளி பழத்தை நல்லா தோலெல்லாம் சீவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட ஃப்ரிட்ஜ் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த பழத்தை அப்படியே ஓவர் நைட் ஃபுல்லாக ஃப்ரீசரில் வச்சு ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிங்க அப்படின்னா ஐஸ்கிரீம் இன்னும் நல்லா சூப்பராக கிடைக்கும். ஆனால் நான் இன்றைக்கி ஓவர் நைட் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கலை, வெளியில் தான் வச்சுருந்தேன். அதை அப்படியே எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இந்த பழத்தை ஓவர் நைட்டு ஃப்ரீசரில் வச்சு ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஐஸ்கிரீம் இன்னுமே சூப்பராக கிடைக்கும். எனக்கு ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு இவ்வளோ பழம் போதும். உங்களுக்கு எச்சா செய்யணும் அப்படின்னா நீங்கள் பழத்தோட அளவை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அது கூடவே பாதாமும் பிஸ்தாவும் சேர்த்து போட்டுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம ஊற வச்சுருந்த பாதாமும் பிஸ்தாவையும் தோலெல்லாம் சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கும் போது தண்ணி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம அதுக்கு பதிலாக பால் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் இதை நல்லா போட்டு நல்லா ஃப்ளாட்டாக தட்டி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட ஏதாவது நட்ஸ் இருக்குது அப்படின்னா அதை எடுத்து நீங்கள் சாப் பண்ணி மேலே தூவி விட்டுருங்க. பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக அழகாக இருக்கும். அதுக்கு தான் எல்லாத்தையும் தூவி விட்டுட்டு ஓவர் நைட் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரீசரில் வச்சு. அவ்வளோதான், நான் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துட்டேன் ஒரு நைட் ஃபுல்லாக. இப்போ பார்த்தா எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப இதாகவும் இல்லாமல் ஒரு ஐஸ்கிரீம் பதத்தில் இருக்குது. சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பப்பாயா கூட நட்ஸ் எல்லாம் போட்டிருக்கிறதுனால சாப்பிட்றதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.